இறை தியானம் அப்படின்னா தனிமையிலே போய் உட்கார்ந்திருக்க வேண்டும், கண்களை மூடிக்கொள்ள வேண்டும், மனதிலே எந்த எண்ணமும் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுவதை நான் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுனா, தனிமையிலே அமர்ந்து இறைவனை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. மனதிலே எதுவும் நினைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அந்த ஜிக்கருடைய வாக்கியங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக 3 பார்ப்போமே. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லுவதற்கு மிக எளிமையான ஒன்று. ஆனால் இது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் தூய்மையானவன், இறைவன் வல்லமை மிக்கவனாக, இறைவனுடைய ஆற்றலை நினைவு கூர்ந்து தன்னுடைய குறைகளை மனதிலே இருத்தி, இறைவா நான் பலகீனமானவன், நான் குறை உள்ளவன், நீதான் சிறந்தவன், நீதான் ஆற்றல் உள்ளவன் என்று வியந்து சொல்ல வேண்டும். இது ஒன்று. 2வது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இறைவன் கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உருகி போய் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய வல்லமையை நினைத்து சொல்ல வேண்டும்.